ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இது வந்து செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தன்னைக்கு மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடுங்க. நான் ஒரு 8 மணியை போல் இந்த வழிபாடு செஞ்சுக்கிறேன். ஏன்னா 8 மணியை போல் அப்படின்னா பூச நட்சத்திரமும் இருக்கும், பௌர்ணமி திதியும் தொடங்குற நேரம் அப்படின்றதுனால நம்ம பௌர்ணமி திதியும் வழிபட்ட மாதிரி இருக்கும், பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்ச மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால இந்த நேரத்தில் நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. இந்த தாமரைப்பூ நான் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கடையில் ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 4 பூ கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து 3 பூ தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, ஒரு பூ பேலன்ஸ் இருந்ததுங்க. அந்த பூ நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு வர்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த தாமரை பூ நான் எடுத்துகிட்டு வந்து அதை தான் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. எப்போவுமே எனக்கு பூஜை முடிஞ்சதுமே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங், நான் எதுவும் சாப்பிடலைங்க, காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டேன். பூஜை பண்ணி முடிச்சதுமே முருகரோட பிரசாதம் எனக்கு சக்கரை பொங்கல் வந்ததுங்க. ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் நடக்குதுன்னு சொன்னேன், ஆனால் காலையில் எனக்கு எந்த சர்ப்ரைஸும் நடக்கலைங்க. ஆனால் ஈவினிங் பூஜை முடித்த உடனே எனக்கு சக்கரை பொங்கல் வந்தது. அதை பற்றியும் நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து எல்லாமே அலங்காரம் பண்ணிக்கிறேன். பழைய பூவெல்லாம் எடுத்துடுறேங்க. காலையில் வச்ச பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு இது புது பூ சாத்தி இப்போ புதுசாக வழிபாடு செஞ்சுக்க போகிறேன். 8 மணியை போல் அப்படின்னா பௌர்ணமி திதி இருக்குது அப்படின்றதுனால 8 மணியை போல் இந்த வழிபாடு செஞ்சுக்கிறேன். பஞ்சகவ்ய விளக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பாங்க. பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது நம்ம வீட்டில் வந்து கணபதி ஹோமம் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஓமம் வளர்த்திட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஓமம் வளர்த்தோமா அப்படின்னா ஒரு சிலர் 10 வருஷம் ஆனால் கூட ஓமம் வளர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் நமக்கு அந்த சூழ்நிலை அமையவே அமையாதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க நாம் வந்து குறைந்தது வாரத்துக்கு ஒரு தரம் இந்த விளக்கு ஏற்றலாங்க. பஞ்சகவ்ய விளக்கு வாரத்துக்கு ஒரு தரம்லாம் எங்களால் ஏற்ற முடியாதுங்க அப்படின்றவங்க 15 நாளைக்கு ஒரு தரம் ஏற்றலாம். அது கூட முடியாதுங்க அப்படின்றவங்க மாதத்துக்கு ஒரு தரம், அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 2லேருந்து 3 மாதம் வரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாற்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இந்த தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சில மாற்றங்கள் தெரியும். அதனால் ஒரேடியாக நல்ல மாற்றங்கள் வந்து நம்ம வந்து கோட்டீஸ்வரங்களாகிடுவோம், பணக்காரங்களாகிடுவோம், அப்படி கிடையாதுங்க. நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு படி நம்ம ஸ்டெப்பு மேல் நோக்கி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குங்க. சில விஷயங்களை நாமளே வந்து பார்க்கும்போது நமக்கே தெரியும். அது இப்போ நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், மனசுக்கு ஒரு நிறைவு இருக்குது. பணம் காசு அதை விட மனசுக்கு ஒரு நிறைவு நிம்மதி இருக்கா அப்படின்றது தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பூச நட்சத்திரத்தோடு வர பௌர்ணமி தேதி அப்படின்றதுனால இதில் ஒரு 5 பொருள் சேர்த்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை நான் ஏற்றிருக்கிறேங்க. இதை வந்து மாதம் மாதம் இந்த 5 பொருளே கூட நம்ம சேர்த்து ஏற்றலாம், தவறெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இஷ்டம் தாங்க. நம்ம மனசுக்கு எது திருப்தின்னு படுதோ அதை செய்யலாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு குத்து விளக்கு ஏற்றிக்கிறேங்க. தைப்பூசத்தில் விசேஷமான நாட்களில் குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 முக தீபம் ஏற்றலாம். இல்லை ஒரு சிலர் வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை தீபம் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 தீபம் ஏற்றலாம். ஒன்று கிழக்கு பார்த்தா மாதிரி, இன்னொன்று வந்து வடக்கு பார்த்தா மாதிரி அப்படின்னு 2 தீபம் ஏற்றலாம். நான் 3 தீபம் ஏற்றிக்கிறேங்க. 6 அப்படின்ற எண்ணிக்கை மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கும், முருகப்பெருமானுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 6 அப்படின்ற எண்ணிக்கையில் தீபம், அதாவது குத்து விளக்கு ஏற்றிக்கிறேங்க. அதே போல் ஷட்கோண கோலம் போட்டு அது மேலே 6 தீபம், காலையில் வெற்றிலை தீபம் ஏற்றிக்கிட்டேன். இப்போ வந்து அந்த சரவண பவ அப்படின்றதுல 6 தீபம் ஏற்றிக்கிறேங்க. இது ஏற்றும் போது முருகப்பெருமானோட நமக்கு என்னென்ன தெரியுமோ, முருகருக்கு நிறைய பாடல்கள்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு பாடலுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் சரவண பவ, நம்ம எல்லா பாடலையும் பாடினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் ஓம் சரவண பவ அப்படின்னு சொன்னாலே நமக்கு கிடைக்குங்க. ஒரு 108 தரம் சரவண பவ சொல்லலாம். ஓம் சௌம் சரவண பவ. கந்த சஷ்டி கவசம் நமக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டு 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 அது நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்சு 100க்கு 90 பேருக்கு அது மனப்பாடமாகவே தெரியுங்க. கந்த சஷ்டி கவசம் முருகர் வழிபாடு அப்படின்னாலே இந்த கந்த சஷ்டி கவசம் தாங்க. அதை வந்து அழகாக சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வேல்மாறல் படித்தேங்க. நான் வேல்மாறல் படித்ததை லைவாகவே போட்டேன். திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரி லைவாக போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே போட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. லைவ் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து அது ஆட்டோ டெலீட் ஆகிடுச்சுங்க. காரணம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது அந்த வீடியோ இல்லை. ஸோ பார்த்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அதில் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதுமாரி நம்ம பூஜை பண்ணும்போது லைவ் வீடியோ போடலாங்க. லைவ் போட்டால் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா, எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நைவேத்தியமாக என்ன வச்சுருக்குறோம் அப்படின்னா தேன், பால்,
கல்கண்டு, ஏலக்காய் போட்ட பால் வச்சுருக்கிறேன், பானகம் வச்சுருக்கிறேங்க. காலையிலேருந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து நல்லா சூடாக இருக்கும். இப்போ வெயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா, கண்டிப்பாக சூடாக இருக்குங்க. பானகம் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இந்த பானகத்தை நம்ம வந்து பிரசாதம் நம்ம பூஜை முடிஞ்சதுமே பிரசாதமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பும் குளிர்ச்சி அடையுங்க. ஏன்னா, அதில போட்டிருக்கிற எல்லா பொருளுமே குளிர்ச்சி அடையிற பொருட்கள் தான். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ பூஜை பண்ண போறீங்க. எந்த பூஜை பண்றதா இருந்தாலும், படிக்க போறீங்க, அர்ச்சனை பண்ண போறீங்க அப்படின்னும்போது, கொஞ்சம் ஜவ்வாது எடுத்து உங்க கையில நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஜவ்வாது இல்லையா, கொஞ்சம் பன்னீர் எடுத்து நல்லா நம்ம கைய வந்து தேய்ச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கு பலன் அதிகமா கிடைக்குங்க. எனக்கு வந்து முருகர் கோவில்ல சொன்ன விஷயம். ஏற்கனவே ஓரளவுக்கு தெரியும். இன்னைக்கு ரொம்ப வந்து எதேர்ச்சியா சொன்ன விஷயங்க. முருகர் கோவில்ல அந்த முருகரே வந்து சொன்ன மாரியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நீங்க ஏதாவது பூஜை பண்றேன் அப்படின்னா, கொஞ்சம் ஜவ்வாதோ, கொஞ்சம் பன்னீரோ, இல்ல எதுவுமே இல்லன்னா ஏலக்காய் கொஞ்சம் நசுக்கிட்டு, அத கூட கையில வச்சு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணும்போது நம்ம பண்ணும்போது, அதுக்கு பலன் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து நம்ம கைகள் தான் மகாலட்சுமி. நம்ம கைய நல்லா தேய்ச்சோம், காலையில எழுந்தோனே நம்ம கைய தானே பார்க்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம கையில தான் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இப்ப அபிஷேகம்லாம் பண்றேன்ல, கண்டிப்பா ஜவ்வாது அத்தர் எல்லா சிலைகளுக்கும் போட்டு விடுவேங்க. மத்தபடி வந்து இந்த அர்ச்சனை பண்ணும்போது ஜவ்வாது அத்தர் போட்டுலாம் பண்ண மாட்டேன். இன்னிலருந்து இத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தைப்பூசத்திலருந்து இப்ப அர்ச்சனை பண்றேன் அப்படின்னா, கொஞ்சம் ஜவ்வாதோ, பன்னீரோ நம்ம கையில போட்டு தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறமா அர்ச்சனை பண்ணலாம். அது குங்கும அர்ச்சனையா இருந்தாலும் சரி, பூக்களால அர்ச்சனையா இருந்தாலும் சரி, காசுனால அர்ச்சனையா இருந்தாலும் சரி, நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறோம். நமக்கு ஒரு விஷயம் புதுசா தெரியுது அப்படின்னும்போது, அது வந்து அந்த சாமியே சொல்ற மாரி தானே நம்ம எடுத்துப்போம். அந்த மாரி தாங்க எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வந்து நல்ல தரிசனம் முருகர் கோவிலுக்கு. கூட்டமா இருந்தாலுமே, வெளியவே வந்து தம்பதி சமேதரரா முருகப்பெருமான் இருந்தார். அவர தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா, பாலமுருகர், பால விநாயகர், சாஸ்தா இருக்கிறாங்க, பாலாம்பிகை இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சிவன் இருக்கிறார். எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெளிய வந்தேங்க. வந்தா பெரிய கியூ. அதாவது பிரசாதம் வாங்கறதுக்காக சாப்பாடு. கியூல நின்னா நம்மளால வாங்கிட்டு வர முடியாது. வெயிலு, மயக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கியூவ விட்டு வெளிய வந்துட்டேங்க. பிரசாதம் இல்லன்னா கூட வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து சாம்பார் சாதம் இறக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கியூலே இல்ல. நான் தான் போயிட்டு ஒரு 4வது ஆளா, 5வது ஆளா வந்து சாம்பார் சாதத்த வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. நம்ம சாப்பிடலனா கூட வீட்ல இருக்கிற பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஆனாலும் நான் பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முருகரோட பிரசாதம் சர்க்கரை பொங்கல் எனக்கு வந்ததுங்க. வரும்போது அவரு கடையிலேருந்து வரும்போது முருகர் கோவில்லேருந்து குடுத்தாங்களாம். அத அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தார். கரெக்ட்டா நான் பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கும், அவர் எடுத்துட்டு வரதுக்கும் சரியா இருந்தது. நான் வந்து பூஜை முடிஞ்சதுமே முருகரோட பிரசாதத்த தான் வந்து சாப்பிட்டுட்டு என்னுடைய விரதத்தையே நான் முடிச்சேங்க. நான் அத ஆட் பண்ணியிருப்பேன் கடைசில பாருங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. அது எதேர்ச்சையா கூட நடந்திருக்கலாம். அது வந்து நமக்கு எப்படி தோணும் சொல்லுங்களேன்? இப்போ காலையிலேருந்து முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறோம். பூஜை நல்லபடியா பண்ணி முடிக்கிறோம். பூஜை முடிஞ்சதுமே இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்றது நமக்கு பாசிட்டிவா தோணும். இப்ப பார்க்குற நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாங்க. ஆனா, அந்த பூஜைய முடிச்சிட்ட உடனே அந்த பிரசாதம் வருது அப்படின்றது முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நெனச்சுக்கிறேங்க. அது வந்து எனக்கு மனசுக்கு வந்து சரின்னு படுது. அது எல்லாருக்குமே சரியா படுமான்னு கேட்டா, எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீ வந்து ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற அப்படின்னு யாராவது ஒரு சிலர் கேட்கலாம். எனக்கு ஃபீல் ஆனத தாங்க சொல்றேன். இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் யாருக்குமே சொல்லல. நான் என்னோட வீடியோஸ்ல சொல்ற விஷயங்கள் என்னன்னா, நான் இத செய்றேன். பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தா செய்ங்க. எதுவுமே கட்டாயம் கிடையாது. விரதம் இருக்கணும் அப்படின்றது கூட கட்டாயம் கிடையாது. நான் வந்து முருகப்பெருமானுக்காக ஒரு நாளாவது விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த விரதத்த இருக்கிறேங்க. நீங்க கண்டிப்பா விரதம் இருக்கணும். கண்டிப்பா இந்த தீபம் ஏத்தணும். கண்டிப்பா இந்த நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யுங்க. எனக்கு தோன்ற விஷயம் எனக்கு சில விஷயங்கள்லாம் சிலர் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது வந்து கோவில்ல எனக்கு கிடைக்கிற விஷயமா இருக்கலாம். இல்லன்னா வயசுல மூத்தவங்களா இருக்கவங்க சொல்ற விஷயங்களா இருக்கலாம். அவங்க வந்து அதனால பலனடைஞ்சிருப்பாங்க. அந்த விஷயத்த நம்மகிட்ட சொல்லும்போது, அத வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் சொல்றேங்க. அதுல விருப்பம் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இதுலலாம் விருப்பமே இல்ல. தெய்வ வழிபாட்டுல வந்து விருப்பமே இல்லாதவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. அத தவறுலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அவங்கவங்களுக்கு அது எது சரின்னு படுதோ அத செஞ்சுக்கலாங்க. இப்ப பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 9 மணிய போல நான் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏத்துறேங்க. அந்த பஞ்சகவ்ய விளக்குக்கு மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, அதில கண்டிப்பா நெய் தாங்க விடணும். நல்லெண்ணெய் வேற எந்த எண்ணெயும் விடக்கூடாது. நெய், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அது கூட கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கினேன். சுக்கு பொடி முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா? அதனால கொஞ்சம் சுக்கு பொடி, சிவப்பு கலர் திரி, அதோட கொஞ்சம் வந்து அ சாம்பிராணி. உங்ககிட்ட சாம்பிராணி இல்ல, அந்த கப் சாம்பிராணி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கப் சாம்பிராணியிலருந்து
கொஞ்சமாக எடுத்து கூட அதில் போட்டு இந்த தீபம் ஏற்றணும். இந்த 6 பொருளும் சேர்த்து நம்ம வீட்டில் எரியும் போது நல்ல ஒரு வாசம் வருங்க. வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய பொருட்கள். இதை வச்சு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் போது அந்த வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வீட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரையும் போகாதுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க. இந்த தீபம் ஏற்றும் போது கதவை கொஞ்சம் திறந்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் கதவை திறந்து வச்சுட்டு இந்த தீபத்தை நான் ஏற்றிக்கிறேங்க. இந்த தீபம் வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சிடும். தெரியும் பஞ்சகவ்ய விளக்கு எப்படி எரியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் வாய் அகலமான பாத்திரமோ இல்லை வாய் அகலமான இப்போ சாம்பிராணி தூபம்லாம் காட்டும் பார்த்தீங்களா, வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம். அது என்கிட்ட இல்லைங்க. அதில் கூட போட்டு நம்ம இந்த விளக்கை ஏற்றலாங்க. இந்த விளக்கு ஏற்றும்போது மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இனிமேல் எங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி, இதை பார்த்துட்ருக்கிற உங்களுக்குமே எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க. எப்போவுமே நமக்காக நாம் வேண்டிக்கிறத விட மற்றவங்களுக்காக நாமும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கும் போது அதுக்கு வந்து பலன் அதிகமாக இருக்குங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை ரொம்ப பெரிய பலனை நமக்கு தரும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நற்பவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க. இந்த தீபத்தை ஏற்றும்போது கொஞ்சம் பார்த்து ஏற்றுங்க. பக்கத்தில் ஏதாவது அதை பற்றிக்கிற பொருள் இல்லாமல் மாதிரி ஏற்றிக்கணுங்க. பாருங்கள் பிரசாதம் வந்தது. பூஜை பண்ணி முடிச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றிட்டு பஞ்சகவ்ய விளக்கு பாதி எரிஞ்சிடுச்சுங்க. பிரசாதம் வந்து இதை சாப்பிட்டு தான் வந்து நான் வந்து விரதத்தை இன்றைக்கி முடிச்சுக்க போகிறேங்க. சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இது ஓவர் எக்ஸாஸ்டேட்லாம் கிடையாதுங்க. ஒரு திருப்தி, மன திருப்தின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? சமீபமாக இந்த வீட்டுக்கு வந்து நான் பூஜை பண்ணும்போது இது மாதிரி ஸ்பெஷலாக பூஜை பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் நடக்குதுங்க. அந்த வகையில் இன்றைக்கி முருகப்பெருமான் எனக்கு என்ன செய்வார் சத்தியமாக நான் நினச்சேங்க. என்ன செய்வார் அப்படின்னு நினச்சேன். அவரோட பிரசாதத்தையே கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிட்டேங்க. இந்த விளக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சிடுச்சு. இதுலேருந்து வந்து எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த சாம்பிராணி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட வாசனை வீடு ஃபுல்லாகவே நல்லா வந்ததுங்க. நான் கடைசியாக ஆட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. இது எரியறதுக்கு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகுதுங்க. நம்ம போட்டுக்கிற எல்லா பொருளும் கிராம்பு, ஏலக்காய், சுக்கு பொடி, அதோட வந்து அந்த சாம்பிராணி, இது எல்லாமே இது பாருங்கள் புகை வருது பாருங்கள். பொதுவாக வந்து இப்போ வர்றது ஒரிஜினல் பஞ்சகவ்ய விளக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசமாக இருந்ததுங்க. ரொம்ப பாசிட்டிவ் வைபாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நல்லபடியாக தைப்பூச விரதம் ப்ளஸ் வந்து பௌர்ணமி வழிபாடும் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டேங்க. நாளைக்கும் செஞ்சுப்பேன். புதன்கிழமை வந்து நமக்கு 8, 12 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பௌர்ணமி. அப்பயும் வழிபாடு செஞ்சுப்பேங்க. பஞ்சகவ்ய விளக்கு நல்லா எரிஞ்சு முடிஞ்சு அதோட புகை வந்து வீடு ஃபுல்லாக நல்லா இது நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் எடுத்துன்னு போயிட்டு கூட காட்டலாங்க. இல்லை நடு ஹாலில் கூட வச்சுக்கலாம். இதை ஒரு வேளை இன்றைக்கி செய்ய முடியலையா, நீங்கள் வந்து மறுநாள் புதன்கிழமை கூட இந்த வழிபாடு செய்யலாங்க. ஏன்னா 8, 12 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லாம் வந்து பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச அந்த நாட்களில் நம்ம என்ன செஞ்சாலுமே அதுக்கு வந்து பலன் நமக்கு 2 மடங்காக இல்லைங்க பல மடங்காக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு நல்ல பலனை அடைங்க. இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.